Hi Mates. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஸ்மால் ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் பை யூஸிங் ஒயிட். ஸோ இப்போ வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு காம்பனண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிம்பிளான HTML வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஐ எம் நாட் கோயிங் டு சேஞ்ச் த app.tsx. நான் காம்பனண்டைசேஷன், ரவுட்டிங், பேஜினேஷன் இது எல்லாமே அப்கமிங் வீடியோவில் ஒன் பை ஒன் அந்த கான்செப்டை தனியாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அஸ் ஆஃப் நவ் ஐம் கோயிங் டு யூஸ் த சேம் app.tsx வித் ஃபார் த ஸ்மால் ஃபார்ம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டில் வந்துட்டு we have done one small HTML form இல்லைங்களா? ஸோ அந்த ஃபார்மே ஐ எம் கோயிங் டு டேக் இட் அவுட். யா, ஸோ இதே சிம்பிள் ஃபார்மை நான் ரியாக்டில் வந்து பண்ண சொல்லி நான் வந்து by using Copilot I am going to ask to create the same form. Create a simple form with text box, drop down, checkbox, radio button. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் வந்துட்டு ரேடியோ பாக்ஸ், செக் பாக்ஸ், ட்ராப் டவுன், செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன் நான் பட்டன் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ வெரி மினிமல் ரியாக்ட் ஃபார்ம், இல்லை ஒரு சிம்பிள் ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்ம் வந்து எப்படி கிரியேட் பண்ணதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ரியாக்ட் ஃபார்ம் வந்து இது கிரியேட் பண்ணிடுச்சு. பட் யூ கேன் சி சம் டிப்ரிசியேஷன்ஸ் திங்ஸ் அண்ட் ஆல் இஸ் தேர். டிப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் வர வர ஓல்டு வெர்ஷனில் இருக்க சம் ஆஃப் த கீவேர்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது ரிமூவ் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வந்து டிப்ரிசியேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இது மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா தெரியும், ஃபார்ம் ஈவெண்ட் இஸ் டிப்ரிசியேட்டட். ஸோ இந்த ஃபார்ம் ஈவெண்ட் வந்து டிப்ரிசியேட்டட். ஸோ இதனால் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இது எப்படி நம்ம கோபைலட் வந்து ஒரு கமாண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது யூஸ் லேட்டஸ்ட் ரியாக்ட் வெர்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். பட் தட் கமாண்ட் வாஸ் நாட் மென்ஷன். தட்ஸ் அ ரீசன் இது வந்துட்டு இந்த ரியாக்ட் டாட் ஃபார்ம் ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து டிப்ரிசியேட் ஆனது கூட இட் டசன்ட் ரீட் இட் அவுட். இட் வாஸ் யூஸிங் சம் ஓல்ட் ஃபைல்ஸ் டு do these things. So I have given the use latest React version now. We'll see what it is doing. So if you have seen now the depreciation on all those things has been removed and simple form on the create ஆயிடுச்சு. So we are having a simple text box here and a drop down here and the another checkbox and radio button and finally we'll be having a submit button. ஓகேங்களா? இது வந்து டைப் சப்மிட்னு கொடுக்கறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ஃபார்ம்லேயே வந்து ஆன் சப்மிட் எழுதுவோம். ஃபார்முக்குள்ளே ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி அதை வந்து டைப் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, டைப் வந்து சப்மிட்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆன் சப்மிட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும். அதே மாதிரி செக் பாக்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்துட்டு we are using it and then value. So what is a value? I will explain this one. Okay, so same thing like here இங்கே அதே மென்ஷன் பண்ணுறாங்க and here also you are doing the same thing everywhere. Checked means they are setting it out automatically based on the whether the mode is online or offline. Okay, so இங்கே important point அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா use state. So use state அப்படின்னா என்ன அப்படின்னா it is a hook. ஸோ ஹூக்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இனிஷியலாக நீங்கள் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்னா என்ன, கிளாஸ் காம்பனண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரியாக்ட் வந்தப்போ இட் இஸ் மெயின்லி கேம் வித் கிளாஸ் காம்பனண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் வந்துச்சு. ஸோ கிளாஸ் காம்பனண்ட்டாக என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸ். ஸோ இது வந்து நிறையா ஃபஸ்ட் இனிஷியலி இட் கேம் வித் லாட் ஆஃப் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ். ஸோ லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டராகிறதுக்கு முன்னாடி செர்டன் ஸ்டெப்ஸை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டர் ஆகும். ஸோ அதை வந்து என்னன்னு இவங்க வந்து ப்ரோக்ராமேட்டிக்கில் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே ரியாக்டில் வந்துட்டு மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னா மவுண்டிங், அன்மவுண்டிங், அப்டேட்டிங். ஸோ இது மூணு தாங்க மெயின். இது மவுண்டிங்னா என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இந்த காம்பனண்ட் வந்துட்டு நம்மளுக்கு யூஐயில் விசிபிள் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து மவுண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு போயிட்டு
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் வந்து நான் சப்மிட் பண்ணோன்னே இந்த டேட்டா இங்கே வந்துச்சுல்ல. ஸோ இது வந்து மவுண்டிங். ஸோ இதுக்கு பேர் ஏன் மவுண்டிங்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காம்பனண்ட் வந்து இட் இஸ் விசிபிள் ஆஃப்டர் ஐ எம் கிளிக்கிங் த பட்டன் சப்மிட். ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது இந்த பட்டன் வந்து ஈவெண்ட் வந்து இருக்காது. ஸோ ஒன்ஸ் ஐ எம் கிளிக்கிங் திஸ் ஒன் த காம்பனண்ட் இஸ் விசிபிள் டு மீ தென் இட் இஸ் அ மவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்டிங் அப்படின்னா when a component is being created and inserted into the DOM for the first time. Inserted into the DOM for the first time தான் வந்து மவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்மவுண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா when a component is being removed from a DOM. For example, இப்போ வந்து நான் இங்கே வந்துட்டு ஒரு கேன்சல் பட்டன் எழுதுறேன். ஓகே, இது வந்து கேன்சல்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ கேன்சல் டைப் பட்டன் கிடையாது. ஸோ ஆன் கிளிக் எழுதுகிறோம். ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு handle on click, handle cancel click. ஸோ ரொம்ப சிம்பிள். நான் வந்து இப்படியே கூட எழுதலாம். செட் ஸோ இந்த மாதிரி இன்லைனில் கூட இப்போதைக்கு நான் எழுதியிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ மச். ஸோ இது வந்து இன்லைன் கிளிக் ஈவெண்ட். இதே நம்ம வந்துட்டு கிளிக் ஈவெண்ட்டாக எழுதணும் அப்படின்னா சேம் திங் தான். கான்ஸ்ட் ஹேண்டில் கேன்சல் கிளிக் ஈக்குவல் டு செட் சப்மிட்டட் ஆஃப் ஃபால்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஐ கேன் கோ ஆன் காப்பி இட் ஹியர். இந்த மாதிரியே பண்ணலாம். ஸோ இது டைப் பட்டன். ஸோ வந்துட்டு ஹேண்டில் கேன்சல் கிளிக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் சப்மிட்டட் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த செட் சப்மிட்டட் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். செட் சப்மிட்டட் ஃபால்ஸ்ன்னு பண்ணோம் அப்படின்னா இந்த காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்விசிபிள் ஆயிரும். ஸோ if I'm refreshing the screen and I'm clicking submit button here, I'm able to see this component. இந்த காம்பனண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டர் ஆகும்போது இது வந்து மவுண்டிங். நான் கேன்சல் கிளிக் பண்ணும்போது ஐ எம் ஏபிள் டு see that components getting disappear. இது வந்து அன்மவுண்டிங். ஒன்ஸ் இந்த காம்பனண்ட் வந்து நம்ம கண்ணில் இருந்து இன்விசிபிள் ஆகுது, இல்லை வந்து இந்த இதில் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் டாம்ல இருந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து அன்மவுண்டிங்னு சொல்லுவாங்க. அப்டேட்டிங்னா என்ன அப்படின்னா when a component is being rendered due to the result of its change or its props or state. ஓகேங்களா, இது என்ன பீயிங் ரீரெண்டர். இந்த ரீரெண்டரிங் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போய் இப்போ வந்து அரண்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு லெட்டருக்கும் இந்த காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். இந்த காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகுதுன்னா ஸோ பிஹைண்ட் த சீன் வந்து இது ரீரெண்டர் ஆகும். எதுக்காக ரீரெண்டர் ஆகும்னா நீங்கள் எழுதுகிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது அந்த சேஞ்சஸ் வந்து இது இன்கார்பரேட் பண்ணுறதுக்காக இது என்ன ஆகும்னா ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்னொரு ஹூக் நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் எஃபெக்ட் console dot component is mounted. ஓகேங்களா, ஸோ இப்போது ஆல்ரெடி ஒயிட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ கன்சோலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா காம்பனண்ட் மவுண்டட் வருதா. இப்போ நான் டைப் பண்ண அங்கே பாருங்கள், நான் ஒரு சேஞ்ச் பண்ண நான் எத்தனை சேஞ்ச் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். எதுக்காக இது ரீரெண்டர் ஆகுது அப்படின்னா அப்போ தான் இது நம்மளோட சேஞ்சஸை எடுத்து அந்த டாமில் வந்து விர்ச்சுவல் டாம் கான்செப்ட் சொன்னேன்ல, இந்த ரெஸ்பெக்டிவ் டாம், இது ஒரு டாம் தான். டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறது ஒரு டாம் தான். இந்த டாமில் நான் எழுத இந்த டாம் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த விர்ச்சுவல் டாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டாமை கேப்சர் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டிஃபிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி எந்த பர்டிகுலர் டாம் வந்து HTML அப்டேட் ஆயிருக்கோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி
பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீரெண்டரிங். ஸோ ரீரெண்டர் ஆகும்போது இந்த பர்டிகுலர் காம்பனண்ட் தான் ரீரெண்டர் ஆகுமே தவிர த அதர் திங்ஸ் வில் நாட் கெட் ரீரெண்டர். இதுதான் ரியாக்டோட பியூட்டினஸ். ஸோ இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை மட்டும்தான் அது ரீரெண்டர் பண்ணும், ஆனால் அதர் திங்ஸ் வந்து ரீரெண்டர் பண்ணாது. ஸோ அதனால தான் இது வந்து யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஹூக், mainly used for during the mounting, unmounting and updating. ஸோ இந்த ஹூக்கை வந்துட்டு மெயினாக மவுண்டிங், அன்மவுண்டிங் அண்ட் அப்டேட்டிங் அப்போ மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வில் கம் டு பேக் டு த கிளாஸ் காம்பனண்ட். ஸோ இந்த கிளாஸ் காம்பனண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரியலாக வந்துட்டு மல்டிபிள் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் வந்து தேவைப்பட்டது. அது என்னன்னா, காம்பனண்ட் மவுண்டிங் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காம்பனண்ட் டிட் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்துட்டு காம்பனண்ட் டிட் மவுண்ட், காம்பனண்ட் டிட் அப்டேட், காம்பனண்ட் வில் மவுண்ட், இந்த மாதிரி வில் அன்மவுண்ட். ஸோ இதுதான் மவுண்டிங், இது அப்டேட்டிங், இது வந்து அன்மவுண்ட். இந்த மாதிரி நிறைய லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்ஸ் இருந்தது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு மவுண்ட் ஆகும் போதே ஐ வாண்ட் டு சி சம் கேரக்டர் இன் மை டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா அது எப்படி எழுதணும் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஆஃப் ஸோ இந்த இடத்துல ஐ வில் பி பாசிங் எம்டிஆர்ஏ. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் நேம் ஆஃப் அருண் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுறேன். ஸோ இந்த எம்டிஆர்ஏக்குரிய கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் எ டிபெண்டன்சி அரே. ஸோ இது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்டை எப்பெல்லாம் இந்த டிபெண்டன்சி அரே மாறுதோ அப்பெல்லாம் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஆனால் எம்டிஆர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இட் வில் பி ரன்னிங் ஒன்லி டூரிங் த மவுண்டிங். இந்த எம்டிஆர்ஏ வந்துட்டு ஒன்லி வென் காம்பனன்ட்ஸ் மவுண்ட் அப்போ மட்டும்தான் இது வந்து ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண் வந்துடும். ஸோ ஒன்ஸ் காம்பனண்ட் ரெண்டர் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு டைம் தான் ஃபயர் ஆகும், ரெண்டாவது டைம் ஃபயர் ஆகாது. ஸோ ஐ கேன் புட் இட் ஒன் மோர் திங் ஹியர், யூ கேன் சி. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா யூ சி component is mounted. I suggest I put a variable here, then again I am calling a component is mounted here. Okay va? So இப்போ வந்து ரெண்டு டைம் பண்ணுறதோட மெயின் ப்ராப்ளம் வந்து இங்கே ஸ்ட்ரிட் மோடு அப்படிங்கிற கான்செப்ட்னால ரெண்டு டைம் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். பிகாஸ் யூ ஷுட் நாட் யூஸ் ஸ்ட்ரிட் மோட் சம்டைம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் காம்பனண்ட் மவுண்டட் அண்ட் யூ சி அருண் இஸ் ஹியர். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் போய் ChatGPT நீங்கள் கேட்கலாம். I will go to the ChatGPT. Why we have to avoid strict mode in React? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிட் மோட் வந்துட்டு டெவலப்பர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் டயத்தில் மட்டும்தான் தேவை. ஆனால் வந்துட்டு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரிட் மோட் இட் ஒன்லி ஆட் எக்ஸ்ட்ரா செக்ஸ் இன் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிட் மோட் மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இட் வில் மேக் சம் டைம் வந்துட்டு ஒரு டீபக்கிங் வந்து டிலே பண்ணும், இல்லை ஒரு லைஃப் சைக்கிள் ஈவெண்ட் வந்து அன்வான்டாக ட்ரிகர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரிட் மோடில் இருக்கிறதுனால பீப்புள் டோன்ட் யூஸ் ஸ்ட்ரிட் மோட். அதனால தான் நம்மளுக்கு ரெண்டு டைம் வந்து பிரிண்ட் ஆச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிட் மோடை நம்ம அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூ சி லைக் ஒன்லி ஒன் டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி நேம் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மவுண்டிங். இதே இது வந்து அன்மவுண்டுக்கு வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் காம்பனண்ட் வந்து அன்மவுண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் பண்ணும்போது யூ கேன் சி லைக் காம்பனண்ட் இஸ். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது யூ கேன் சி. ஓகே, சாரி. ஸோ இந்த காம்பனண்ட் அன்மவுண்ட் வந்துட்டு நான் இன்னொரு காம்பனண்ட் பற்றி பேசும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் லைக் 1 or 2 காம்பனண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரே பேஜில். அப்போ வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் மச் மோர் கிளியர்லி. ஓகே, ஸோ இப்போ என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா மவுண்டிங்னா என்ன, அன்மவுண்டிங்னா என்ன, அப்டேட்டிங்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ வந்து மெயினாக வந்து யூஸ் ஸ்டேட், ஸோ கிளாஸ் காம்பனண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் காம்பனண்ட்டில் இருக்க லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு நீடடுக்காக, எனக்கு வந்து காம்பனண்ட் வந்து மவுண்ட் ஆகும்போது எனக்கு இது வேணும், அதே மாதிரி காம்பனண்ட்டில் ஏதாவது ஒரு அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அதை நான் கேப்சர் பண்ணி ஐ நீட் டு டூ சம்திங். அதே மாதிரி அன்மவுண்ட் ஆகும்போது ஐ மே நீட் டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து எல்லா ஃபார்முமே இன்சர்ட் பண்ணிட்டான், அதை அன்மவுண்ட் பண்ண போகும்போது வி நீட் டு ஆஸ்க் யூசர் whether you need to
க்ளோஸ் திஸ் பேஜ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம லைவ் சினாரியோவில் பார்க்க வில் ட்ரை டு கேப்சர் ஒன் சினாரியோஸ். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து மவுண்டிங்னா என்ன, அன்மவுண்டிங்னா என்ன, அப்டேட்டிங்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறது தான். ஸோ கிளாஸ் காம்பனண்ட் வந்து இந்த மாதிரி 13 லைஃப் சைக்கிள் ஈவெண்ட் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபீச்சருக்குமே 13 லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்னால பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ தே கேம் ஃப்ரம் கிளாஸ் காம்பனண்ட் டு அ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் a React element. ஸோ இந்த கிளாஸ் காம்பனண்ட்லேருந்து நான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு கிளாஸ் காம்பனண்ட்டோட ஃபியூச்சர்ஸை வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்தது தான் ஹூக்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஹூக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ண வைக்கிறதுக்கு ரியாக்டில் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்க விஷயங்கள் தான் வந்து ஹூக்ஸ். ஸோ அதில் ரொம்ப 2 இம்பார்ட்டன்ட் மெயின் ஹூக்ஸ் வந்து யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் எஃபெக்டும். ஸோ யூஸ் ஸ்டேட்டோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம ரீரெண்டர் ஆகுது இல்லை? ஸோ ரீரெண்டர் ஆகும்போது அந்த டேட்டாஸ் வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம். அந்த டேட்டாஸை லூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் யூஸ் ஸ்டேட். ஸோ ஒரு டேட்டா இப்போ அருண்குமார்னு என்ட்ரு பண்ணுறேன். அருண்னு என்ட்ரு பண்ணும்போது ரீடெண்டர் ஆயிரும். அப்போ ஏ வந்துட்டு வேனிஷ் ஆயிரும். அந்த ஏ வந்து வேனிஷ் ஆகாமல் தடுக்கிறது தான் யூஸ் ஸ்டேட்டோட வேலை. ஸோ இந்த காம்பனண்ட்டை யூஸ் ஸ்டேட் லெவலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் இதோட வேலை. ஸோ யூஸ் எஃபெக்ட்டுங்கிறது அஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன் டியூ டு ரன் யூசிங் டூரிங் த மவுண்டிங் அண்ட் அன்மவுண்டிங்கில் வந்து ரன் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் யூஸ் ஸ்டேட் டு யூஸ் எஃபெக்டோட மெயின் ஃபியூச்சர். இந்த யூஸ் ஸ்டேட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, டைப் ஸ்கிரிப்டோட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அந்த டைப் ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது இது மொத்தத்துக்கும் ரெடியூஸ் ஆயிரும். we will have only one value. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டில் யூ வாண்ட் டு மேக் த திங்ஸ் வெரி கிளியர், சப்ஸ்கிரைப் டு அவர் ப்ராடக்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி ஹேவிங் எ லைவ் கிளாஸ் வித் அஸ். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வந்து லைவாக வந்து நிறையா சினாரியோஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் சால்வ் பண்ண சொல்லுவோம். யூ வில் பி ரைட்டிங் த கோட். வி வில் நாட் டீச் எனிமோர். இங்கே வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி உங்களை உட்கார வச்சு வி வில் நாட் டேக் அ கிளாஸ். வி வில் கிவ் அ லேப்டாப் அண்ட் யூ நீட் டு ரைட் அ கோட் இன் தட் லேப்டாப். ஸோ இங்கே எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். ஸோ நீங்கள் கோட் அடிப்பீங்க. இட் இஸ் நாட் லைக் எ டிபிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டப். It is like a software company where you will be doing some code. You will learn by yourself by using the AI. So do follow us and do subscribe us. For any questions or comments or anything, you can drop an email to us or drop a comment to us. Thank you.